ஓம் சாந்தி 13/5/2024 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாகுவதற்கான டியூஷன் எடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். சோழியிலிருந்து வைரமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த படிப்பில் எந்த செலவும் இல்லை, ஏன்? பதில்: ஏனென்றால் உங்களுடைய தந்தையே டீச்சராக இருக்கிறார். தந்தை குழந்தைகளிடம் ஃபீஸ் எப்படி வாங்குவார்? தந்தையின் குழந்தையாகி விட்டீர்கள், மடியில் வந்து விட்டீர்கள், எனவே ஆஸ்திக்கு உரிமையாளர் ஆகிவிட்டீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் செல்லவே இல்லாமல் சோழியிலிருந்து வைரம் போன்ற தேவதை ஆகிறீர்கள். பக்தியில் தீர்த்த யாத்திரைகள், தான புண்ணியங்கள் செய்கிறார்கள் என்றால் செலவே செலவுதான். இங்கே தந்தை குழந்தைகளுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார். அனைத்து ஆஸ்தியையும் இலவசமாக கொடுக்கிறார். தூய்மையாகுங்கள், ஆஸ்தியை அடையுங்கள். ஓம் சாந்தி. நாம் மாணவர்கள் என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தையின் மாணவர்கள் என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நாம் மனிதனிலிருந்து தேவதையாகுவதற்காக டியூஷன் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் பரம்பிதா பரமாத்மாவிடம் டியூஷன் படித்துக் கொண்டிருக்கிறோம். பிறவி பிறவிகளாக தன்னை ஆத்மா என்று உணராமல் தேகம் என்று நினைத்திருந்தோம் என்பதை இப்போது புரிந்து கொண்டு விட்டீர்கள். லௌகீக தந்தை டியூஷனுக்காக ஒரு இடத்திற்கு அனுப்புகிறார், சத்கதி அடைவதற்காக வேறு ஒரு இடத்திற்கு அனுப்புகிறார். இங்க நமக்கு ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்ல வரார். பக்தர்களுக்கு என்ன வேண்டும், இதுவும் யாருக்கும் தெரியாது. பக்தி செய்துட்டு இருக்காங்க, ஆனா என்ன வேண்டும், உண்மையிலும் நமக்கு என்ன தேவை அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நாடக சக்கரத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். முதல் முக்கியமான விஷயம், தூய்மையாகுவதற்கு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். லௌகீக தந்தையோ அனைவருக்கும் நினைவிருக்கிறது. பாரலௌகீக தந்தையை யாரும் அறிந்திருக்கவே இல்லை. இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது எளிதிலும் எளிதாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் கடினத்திலும் கடினமாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ராம சம்பிரதாயத்தினராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ராம சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக மாறிய பிறகு இந்த ராவண சம்பிரதாயம் இருக்காது. பகவான் தான் வந்து ராம சம்பிரதாயத்தை ஸ்தாபனை செய்கிறார், அதாவது சூரிய வம்ச ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்ற இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் என்று சொன்னால் புரிய வைப்பதற்கு சகஜமாக இருக்கும். வைர வாழ்வு என்று சிறிய புத்தகம் கூட உங்களுடையது இருக்கிறது. இப்போது வைர வாழ்வு என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை உங்களை தவிர மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாது. நாம் வைரம் போன்ற வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். தந்தையை தவிர வேறு யாரும் உருவாக்க முடியாது. புத்தகம் நன்றாக இருக்கிறது, ஆனால் அதில் இந்த வார்த்தையை சேருங்கள், அதாவது தேவதை என்ற வார்த்தை சேர்க்க வேண்டும். வெறும் வைர வாழ்வுன்னா யாருக்கு என்ன புரிய போகுது? ஸோ அந்த புக் பேரு வெறும் வைர வாழ்வுன்னு இருக்கக்கூடாது, வைரம் போன்ற தேவதா வாழ்க்கைன்னு இருக்கணும் அப்படின்றார். தந்தையினுடையவராக ஆகி இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். அதற்கு நிச்சயம் தூய்மையாக வேண்டும் என்று தந்தை ஆலோசனை கொடுக்கிறார். இதில் செலவு எதுவும் இல்லை. கங்கைக்கு செல்கிறார்கள், தீர்த்த ஸ்தலங்களுக்கு நீராட செல்கிறார்கள் என்றால் செலவு செய்வார்கள் அல்லவா?
உங்களுக்கு பாபாவின் மீது நிச்சயம் ஏற்பட்டது. செலவானதா என்ன? அதாவது பக்தி மார்க்கத்திலே தூய்மை ஆகணும்னா எங்கெங்க போகணும், எவ்வளோ செலவு செய்யணும். ஆனா இங்க அப்படி இல்ல. பாபா மீது நிச்சயம் ஏற்பட்டது அப்படின்னா இருக்கிற இடத்திலேயே பாபாவை நினைக்கலாம். ஆகையால பாபா கேட்கிறார், இங்க ஏதாவது செலவு இருக்கா என்ன தூய்மையாகிறதுக்கு? உங்களிடம் சென்டருக்கு வருகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள், எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடையுங்கள் என்று சொல்கிறீர்கள். தந்தை அல்லவா? ஆகையில என்ன செலவு இருக்க போகுது அப்படின்றார். தந்தை சுயம் கூறுகிறார், என்னுடைய ஆஸ்தி உங்களுக்கு வேண்டும் என்றால் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகுங்கள். அப்போது தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் ஆக முடியும் என்று. அந்த படிப்பில் எவ்வளவு செலவாகிறது? இங்கே செலவு எதுவும் இல்லை. அதாவது மனிதர்கள் மற்ற இடங்களுக்கெல்லாம் போனால் எவ்வளோ செலவு செய்துட்டு போகணும். ஆனால் உங்ககிட்ட வராங்க, சென்டருக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்க அவங்களுக்கு? தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஆகையில அவங்களுக்கு இதில் என்ன செலவு இருக்கு அப்படின்றார். என்ன நினச்சா நான் ஆஸ்தி கொடுக்க போகிறேன், நான் தந்தை தானே. மற்றபடி நீங்கள் தூய்மை ஆகணும். தூய்மையானால் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்கள் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஞானம் கிடைக்கிறது என்றால் இந்த நிலையில் பணத்தை என்ன செய்வது என்று நினைப்பார்கள். அதாவது ஞானம் கிடைக்கும் போது அவங்களாவே கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இதை வச்சு என்ன செய்கிறது, நல்ல காரியத்துக்கு பயன்படட்டும் அப்படின்னு கொடுப்பாங்க. மற்றபடி செலவெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றார். படிப்பு தான் வருமானத்திற்கான ஆதாரம். அடுத்தது பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வச்சிட்டு இருக்கிறார். அப்ரஹாம் லிங்கன் மிகவும் ஏழையாக இருந்தார். இரவெல்லாம் கண் விழித்து படித்தார். படித்து படித்து பிரசிடென்ட் ஆகும் அளவிற்கு புத்திசாலியாகிவிட்டார். செலவானதா என்ன? எதுவும் இல்லை அல்லவா? எப்படி பாபா எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கிறார். அப்ராஹிம் லிங்கன் அந்த ஸ்தூல படிப்பை படிச்சுட்டு அந்த அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆக முடியும் அப்படின்னா, இந்த ஆன்மீக படிப்பு பரமாத்மாவிடமிருந்து நீங்க படிச்சீங்கன்னா உலகத்திற்கு எஜமானாக. அதே நேரத்தில் என்ன செலவு இருக்க போகுது? மற்றபடி இந்த கலியுகத்தில் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும், லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அவர்களும் ஏழைகள்தான். ஏழைகள் என்றே சொல்லலாம். எவ்வளவு பணம் இருந்தாலும் இன்னும் சில நாட்களுக்கு தான் என்பது உங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும். ஆக ஏழைகள் தானே. நாம் அவர்களை பணக்காரர்களாக மாற்றுகிறோம். எல்லாருக்கும் ஞானம் கொடுப்போம். யார் ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்கிறாங்களோ அவங்க பணக்காரர்கள் ஆயிடுவாங்க. இது ஞான ரத்தினங்கள். இதற்கு முன்பு அந்த வைரங்களுக்கு எந்த விலையும் இல்லை. இந்த ரத்தினங்கள் கிடைத்ததும் அந்த வைரத்தின் தொழில் எதற்கும் பயனில்லை என்று பிரம்மா பாபா புரிந்து கொண்டார். இந்த அழியாத ஞான ரத்தினங்கள் ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடையதாகும். உங்களுக்கு எவ்வளவு ரத்தினங்கள் கிடைக்கிறது? இந்த ஞான ரத்தினங்கள் தான் உண்மையானதாக ஆகிறது. அதாவது இப்போ ஞான ரத்தினங்கள், சத்தியுகத்தில் அதெல்லாம் ஸ்தூல ரத்தினங்கள், வைர வைடூரியங்களாக மாறிடுறது அப்படின்றார். அங்கேயோ சுவர்கள் கூரைகளில் கூட வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அங்கே அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? பிற்காலத்தில்தான் மதிப்பு ஏற்படுகிறது. அங்கே வைர வைடூரியங்கள் கூட உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையாக இருக்கிறது. அப்பா மற்றும் ஆஸ்தி, இவ்வளவு நிச்சயத்தில் குழந்தைகள் இருக்க வேண்டும். நான் தான் பதித்த பாவனன். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய துரு நீங்கிவிடும், சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள் என்று பாபா கூறுகிறார். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. ஞானத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் மிக நன்றாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸான ஞானம் என்று சொல்கிறார்கள். ஆனால்
பழமையான யோகா விஷயத்தை பற்றி யாரும் அறிவதில்லை. தூய்மையாகும் விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் புரிந்து கொள்வதில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னுடன் இருந்தீர்கள் அல்லவா? ஓ இறை தந்தையே, வாருங்கள் என்று என்னை அழைக்கிறீர்கள். இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். என்னுடைய வழிப்படி செல்லுங்கள். நான் தான் சர்வசக்திவான், சதா தூய்மையானவன். இப்பொழுது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தொழில், வேலை போன்றவைகளில் இருங்கள். குழந்தைகளை கூட பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் புத்தி யோகத்தை மட்டும் அனைத்திலிருந்தும் விலக்கி என்னுடன் இணையுங்கள். இதுதான் அனைத்தையும் விட முக்கியமான விஷயம். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னை ஏழையிலிருந்து செல்வந்தராக ஆக்கிக் கொள்வதற்கு தந்தையிடம் இருந்து அழியாத ஞான ரத்தினங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு ஞான ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடையதாகும். இதனுடைய மதிப்பை புரிந்து கொண்டு படிப்பை படிக்க வேண்டும். இந்த படிப்புதான் வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. எனவே உயர்ந்த பதவி அடைய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ராம சம்பிரதாயத்தில் வருவதற்காக முழுமையாக தூய்மையாக இருக்கும் ஒரு தந்தையின் சகவாசத்தில் இருக்க வேண்டும். கெட்ட சகவாசத்தில் இருந்து சதா தூர விலகி இருக்க வேண்டும். அனைவரிடம் இருந்தும் புத்தி யோகத்தை விலக்கி ஒரு தந்தையுடன் இணைக்க வேண்டும். வரதானம். சக்திசாலியான நினைவின் மூலம் நொடியில் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகுங்கள். உங்களுடைய நினைவு எவ்வளவு சக்திசாலியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு நொடியின் நினைவின் மூலம் பல கோடி மடங்கு வருமானம் சேமிப்பாக வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் இருக்கிறது என்றால் எவ்வளவு கோடிகள் சேமிப்பாகிவிடும் என்பதை சிந்தியுங்கள். எனவேதான் உங்களுக்கு பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள் என்று சொல்லப்படுகிறது. யாருக்காவது எப்போதாவது நல்ல வருமானம் ஏற்படுகிறது என்றால் அவருடைய முகத்தின் ஜொலிப்பே வேறு மாதிரி இருக்கும். அதாவது இவங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு, இவங்க ஏதோ அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த முகத்தினுடைய ஜொலிப்பே சொல்லும் அப்படின்றார். அந்த முகத்துல தெரியும். எனவே உங்களுடைய முகத்தின் மூலம் பல மடங்கு வருமானத்தின் போதை தென்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆன்மீக போதை, ஆன்மீக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இவர்கள் தனிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். ஸ்லோகன். நாடகத்தில் அனைத்தும் நல்லதுதான் நடக்கும் என்ற இந்த நினைவு மூலம் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. நீங்கள் பாப்தாதாவின் துணையில் இருப்பவர்கள், பாப்தாதாவின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இப்போது வேறு எங்கும் கிளப் போன்ற இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சதா முகத்தில் அப்படிப்பட்ட குஷியின் ஜொலிப்பு இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியான மலர்ந்த முகம் போர்டின் வேலை செய்ய வேண்டும். இதன் மூலம் தானாகவே விளம்பரம் ஆகிவிடும். அதாவது உங்களுடைய முகத்தின் குஷியின் ஜொலிப்பே அட்வர்டைஸ்மெண்ட் போர்டாக இருக்கணும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லையும் சூழ்நிலையிலையும் இவங்க முகம் எவ்வளோ மலர்ந்து இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க கேட்கணும் அப்படின்னு கவரப்பட்டு வரணும். ஆகையில உங்கள் முகத்தின் மூலமாக சேவை செய்யுங்க அப்படின்றார். ஓம் சாந்தி.
साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां बच्चिया। बच्चिया नूर समंदर दिखता सुंदर लहराए निरंतर आनंदित अंतर। मौजों की मौज लेने का है समा वो प्रेम डोर से खींचे वहाँ। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। कुर्बान करके आओ पुराना जान सुन प्यार से पुकारे वो शिव क्षमा। जी भरे निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां बच्चिया। बच्चिया बच्चिया बच्चिया।